சார் நேற்று தான் சிலிண்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க. வச்சிருந்து உடனேயும் லீக் ஆகிக்கின்னு போய் நிற்குதாங்காட்டி அது மீன் எடுத்துன்னு போய் விற்று இறக்கி வச்சுட்டு உள்ளே போய்க்கிறாங்க. என்ன வாசனை வருதுன்னு சொல்லிட்டு இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ வாசனை வருதுன்னு குச்சி கிச்சி வச்சுக்கிறாங்க. பின்னாடியே ஒரு அம்மா வந்துக்கிறாங்க. 2 பேரும் கொளுத்திக்கிச்சு. ஆமாம், மாட்டினது சரியாக மாட்டினாலும் யார் வச்சு மாட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் லீக் ஆகின்னு இருந்ததுன்னு அவர் ஒருத்தர் வந்து வாசனை வருதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சரி, அதுக்கப்புறமா இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பையனை கூப்பிட்டு என்ன பண்ணோன்னே அப்புறமா அந்த பையன் வந்து என்ன பார்த்தான்னு தெரியல. அந்த பையன் ஓட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த அக்கா பின்னாடி வந்து இன்னொரு அம்மா வயசானவங்களும் எங்கள் அம்மா அவங்க எப்பவுமே கூட இருப்பாங்க. அவ்வளோதான், உடனே 2 பேரும் புடவெல்லாம் பற்றிக்கின்னு எரிஞ்சின்னு ஓடிட்டுருக்காங்க வெளியே. அதான் இதெல்லாம் அப்படியே புடவை அந்த இதெல்லாம் அப்படியே கொப்பளமாகி போயிடுச்சு. பாலிஷ் போடுவாங்க. யார் சார்? மீன் விற்பாங்க. பலவர்கட்டிலேருந்து மீனை தந்து இங்கே நம்ம ஊரில் விற்பாங்க. ஒரு 66, 70 வயசு இருக்கும். காசி அம்மா அவங்க பேர். அவங்க பக்கத்து வீடு. அவங்க மீன் வாங்க வந்தாங்களா இல்லை கூட வந்தாங்களா எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்துக்கிறாங்க. அவங்களும் உள்ளே போய்க்கிறாங்க. உள்ளே போனோடனே 2 பேரும் இதாக கொளுத்திக்கின்னு 2 பேரும் ஓடி வந்துக்கிறாங்க வெளியே. அவங்களுக்கும் அது வயசு இருக்கும். அவங்களும் வயசானவங்க தான். அவங்க பேர் லலிதாம்மா. அதை மீன் வாங்க வந்தாங்களா இல்லை எப்படின்னு தெரியல நம்மளுக்கு. மீன் வாங்க தான் வந்திருப்பாங்க, கூட வந்திருப்பாங்க. அப்படி வந்தபோது வர அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கேஸ் வாசனை வருதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் இருட்டாக்குதுன்னு சொல்லிட்டு குச்சி கிச்சி கிச்சி வச்சாங்களா நம்ம பார்க்கல. ஆனால் நம்ம தானாக எரியாது அது எதுனா குளிச்சிருந்தோம். நான் அங்கே வெளியே இருந்தேன் சார், வேலை செஞ்சுன்னு. அங்கேருந்து ஓடி இடத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்து ஏற்றி முடிச்சாங்க. பொன்னேரி போய்க்கிறேன்னு சொன்னாங்க. இந்த கிளம்புறேன், நான் இப்போ போகிறேன். அப்படியா? இல்லை, பொன்னேரிக்கிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ பொன்னேரி தான் போகலான்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.